ஸோ 2007 பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ட்ராமாவுக்கு எடுக்கப்பட்ட டெத் ப்ரூஃப் அப்படின்ற திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் குரூப்ஸ் கேர்ள்ஸை வந்து காமிக்கிறாங்க. இதில் இருக்கிற எல்லா கேரக்டருமே ஒரு மாதிரி கோளாறான கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இவங்களோட லைஃப் ஃபுல்லாமே இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இப்போதைக்கு வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பப்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ஸ்டண்ட் மேனாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம மைக்கை பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் குரூப் வந்துட்டு மீட் பண்றாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல நடக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப் இந்த 2 பார்ட்லுமே பாத்தீங்கன்னா ஒரு ரியலான காட்சி சீக்வன்ஸ் அப்படின்றது வரும். அதெல்லாமே பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல மெயினா ஒரு கார் மூவிங்லேயே இருக்கும்போது அதுக்கு மேல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே பார்க்கும்போது எப்போ இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு மாதிரி தான் ஃபீல் வந்துட்டு கிரியேட் ஆகுது. இந்த நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு பப்ல டான்ஸ் சீன் பாத்தீங்கன்னா வரும். ஸோ எல்லாமே பார்க்கும்போது பயங்கர கில்மாவே இருந்துச்சு. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான், பெருசா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. கேரக்டரோட பேக் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு கேரக்டருமே சுத்தமா கனெக்ட் ஆகுது. பட் இந்த படத்துல வரக்கூடிய அந்த கார்ச்சேசிங் சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சில பிளட் சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர கொடூரமாவே இருந்துச்சு. ஸோ அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் விட மெயினா இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ல பாத்தீங்கன்னா 10க்கு வந்து 3,33,000 ரிவ்யூஸ்ல கிட்டத்தட்ட 7 ரேட்டிங் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு வச்சிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.